ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் லெக் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 2 லெக் பீஸ் எடுத்திருக்கேன். இது மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூவிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இது மேலே ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாம். லெக் நல்லா ஊறணும். அது மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக ஒரு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1/2 கப் மைதா எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த மைதாவை மிக்ஸில் நம்ம லெக்கை நல்லா பொட்டி எடுத்துக்கலாம். லெக்கை ஃபுல்லாக பரட்டி எடுத்துகிட்டு அதை ஒரு கப் தண்ணியில் லெக் ஃபுல்லாக நனைகிற அளவுக்கு ஊற வச்சிடலாம். இதே மாதிரி இன்னொரு லெக்கையும் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே தண்ணிக்குள்ளே தான் இருக்குது. இதை மறுபடியும் எடுத்து மைதா மாவில் புரட்டி மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 2 டைம்ஸ் பண்ணணும். இப்போது லெக் ரெண்டும் ஃபுல்லாக நனைஞ்சதும் இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த லெக் நல்லா மொறுமொறுன்னு வரணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு கோடிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். கார்ன்ஃப்ளெக்ஸ் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நான் 2 முட்டை எடுத்து நல்லா விஸ்க் பண்ணிக்க போகிறேன். இப்போ நல்லா விஸ்க் பண்ணி வச்சுருக்க எக்குக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லெக்கை நல்லா நனைச்சி எடுத்துடலாம். எக்கில் நல்லா நனைச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரெட் வித் கார்ன்ஃப்ளெக்ஸ் மிக்ஸ் கூட இந்த லெக்கை நல்லா புரட்டி எடுத்துடலாம். இதே மாதிரி இன்னொரு லெக்கையும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 லெக்கையுமே நம்ம பொருட்டி எடுத்துட்டோம். இனி இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியது. லெக் வந்துட்டு நல்லா முழுகி வேகிற அளவுக்கு நான் ஆயில் வந்து எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா தான் நம்ம இதை உள்ளே போட்டு எடுத்துருக்கணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு 2 பக்கமே நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ மொறு சிக்கன் லெக் பீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.